இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல்லையும் நம்மளால் வந்து ஆன்டிவைரஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் அதோட யூஸ் என்ன, எந்த மாதிரி ஆன்டிவைரஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. அது என்ன அப்படின்னா, நார்மலாகவே நம்ம வந்து இப்போது ஆன்டிவைரஸ் அப்படின்னாலே நம்ம லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதுவுமே எதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்னா, ஏதாச்சும் ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு, உங்கள் லேப்டாப்பில் ஏதாச்சும் ஒரு மால்வேர் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, லைக் லேப்டாப்பே ஹேங் ஆகுது, அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படின்றப்ப தான் வந்து நம்ம ஒரு ஆன்டிவைரஸே போடுவோம். அண்ட் நார்மலாகவே எந்த ஒரு இதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே ஆன்டிவைரஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் இதே வந்து மொபைலில் பார்த்தோம்னா, மொபைலில் பெருசாக வந்து ஆன்டிவைரஸ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது எப்படின்னா, மொபைலை நார்மலாகவே வந்து உங்கள் மொபைலை ஸ்கேன் பண்ண முடியும். அதாவது டிஃபால்ட்டாகவே உங்கள் செட்டிங்கில் வந்து ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா, எந்த மாதிரி பிரச்சனைனா மால்வேர் ஏதாச்சும் இருந்தால் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லும். இதை தான் வந்து பார்த்தா சாஃப்ட்வேருமே பண்ணும். அது நார்மலாக டிஃபால்ட்டாக உங்கள் மொபைல்லேயே வந்து பார்த்தா இருக்கும். நீங்கள் சிஸ்டமுக்கும் லேப்புக்கும் போகிறப்ப தான் வந்து உங்களுக்கு மால்வேர் டிடெக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. உங்கள் மொபைலில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஸ், அதுக்கப்புறம் எது பேட்டரி அதிகமாக யூஸ் பண்ணுதோ, ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணும். அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிஸ்டமில் என்ன மாதிரியான ஆன்டிவைரஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான் வந்து மொபைலுக்கும் இருக்குது. அதாவது இந்த மெக்கஃபே, அதுக்கப்புறம் அவாஸ்ட், ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தா இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் சிஸ்டமில் எப்படி ரன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணி ரன் கொடுத்து ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் ஏதாச்சும் வந்து மால்வேர் இருக்கா, உங்கள் மொபைலில் வந்து என்ன சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்டடான ஃபைல் இருக்கா, ஸ்பேம் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா எடுத்துக்காட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் வந்து ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருந்தாலும் அப்படின்னாலும், அப்படி இல்லாமல் நீங்கள் இனிமேல் தான் அஃபெக்ட் ஆகுது, லைக் நீங்கள் அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து காட்டும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நார்மல் டிஃபால்ட்டுக்கும் ஆப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ஆன்டிவைரஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏதாச்சும் ஒரு மால்வேர் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து காட்டும். ஏதாவது ஒரு மால்வேர் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னு காட்டும். இதுவே நீங்கள் ஆப் இல்லாமல் ஆன்டிவைரஸ் இல்லாமல் நீங்கள் நார்மலாக எப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து காட்டும். அதாவது நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணுறவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதாச்சும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு மால்வேர் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றது காட்டும். அப்படி இல்லாத வரைக்கும் நார்மலாகவே தான் வந்து பார்த்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதில் தான் வந்து பார்த்தா ஃபோன் வந்து நடுவில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேங் ஆகுறது, லேக் ஆகுறது, லைக் ரொம்ப நல்ல ஃபோனாக இருந்தால் லேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காமலே மேலே வந்து உங்கள் மொபைல் டாப் ஸ்க்ரீனில் வந்து க்ரீன் லைட் எரியுது, இல்லை ரெட் லைட் எரியுது அப்படின்றலாம் கொடுத்தாங்க. க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா நார்மலாக உங்கள் கேமரா ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ரெட் லைட் இருந்துச்சுன்னா உங்களை வந்து யாரோ வாட்ச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். உங்கள் ஸ்க்ரீன் வந்து யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் உங்கள் கேமரா பக்கத்தில் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படியே ஸ்கேன் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் வந்து இந்த ஆன்டிவைரஸ் ஆப்பே வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நான் கொடுக்குற ஏதாச்சும் ஒரு ஆப்பை நீங்கள் வந்து பார்த்தா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவாஸ்ட், அதுக்கப்புறம் இல்லைனா மெக்கப்பே, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 3-4 ஆன்டிவைரஸ் ஆப் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் 3 நாளையும் வந்து பார்த்தா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா லைக் 4 ஏதாச்சும் ஒன்று ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா 4மே ஃப்ரீயாக இருக்காது. ஒரு 1 மந்த் ட்ரையலோ இல்லை 2 மந்த் ட்ரையலோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் காசு கட்டி ஆன்டிவைரஸ் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அப்படி இல்லை, எனக்கு ஆன்டிவைரஸே தேவையில்லைன்னா நீங்கள் ரெகுலராக வந்து உங்கள் மொபைலை ஸ்கேன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னாலே போதும். ஆன்டிவைரஸ் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து தேவையில்லை. அண்ட் இந்த மாதிரி தான் உங்களால் ஆன்டிவைரஸ் போட முடியும். ஆன்டிவைரஸ் போடுறதுக்கும் ஆன்டிவைரஸ் போடாமல் இருக்கிறதுக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். வீடியோவில் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் எது வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான்.